இந்த நாளிலும் நம்முடைய இந்த லெந்து நாட்களிலே நாம் இந்த விசுவாசத்தின் வழிதடங்களிலே ஏதோனிலிருந்து வெறுமையான கல்லறை வரை நாள் 22 நாம் நிற்கின்றோம். குறிப்பாக இன்னும் ஒரு 2 நாட்கள் நினைக்கிறேன். 2 நாட்களில் நாம் புதிய ஏற்பாடுக்குள்ள கடந்து செல்ல இருக்கிறோம். எஸ்தர் நெகேமியாவுக்கு அடுத்தது புதிய ஏற்பாடுக்குள்ள நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். இன்னைக்கு வந்து இந்த தீர்க்கர்களில் சிறிய தீர்க்கர்களில் ரொம்ப முக்கியமான ஒன்றான தானியேலுடைய புத்தகத்தை நாம் எடுத்திருக்கின்றோம். இதுக்கு நாம் கொடுத்திருக்கிற கருப்பொருள் என்னவென்றால் சிங்க குகைகளின் அடிச்சுவடுகள் அப்படின்ற நம்ம கொடுத்திருக்கிறோம். இந்த சிங்க குகை என்கின்ற நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வாக தான் இருக்கிறது, ரைட்டுங்களா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு. ஆனால் இதில் நாம் அறிந்திடாத நிறைய காரியங்கள் நாம் இதில் பார்க்கின்றோம். அறிமுகம் அப்படின்னு சொல்லும்போது தானியேல் தேவனிடம் தானியேல் வந்து உண்மையாக இருக்கிறதாகவும் அவர் அந்த உண்மைத்தன்மை அவரை சிங்க குகைக்கு இட்டு செல்கின்றதாக நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் நம்ம இன்னைக்கு வாசித்த வசனத்தில் பார்க்கும்போது ராஜாவுடைய ஆணை இருந்த போதிலும் கடவுளை ஆராதனை செய்வதிலும் கடவுளை துதிப்பதிலும் தானியேல் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. டேனியல் நெவர் காம்ப்ரமைஸ்ட் வித் தட். அவர் எல்லாவற்றிலும் கடைசி வரையிலே உறுதியாக நிற்கிறதாகவும் கடவுளை உறுதியாய் ஆராதிக்கிறதுமாக நாம் பார்க்கின்றோம். அதுக்கு நடுவில் அவருக்கு தண்டனையும் கொடுக்கப்படுகிறது. அதையும் அவர் தைரியமாக எதிர்கொள்கிறார். இதுதான் தானியேலுடைய இந்த அறிமுகத்தின் முன்னோடியாக நாம் பார்க்கிறோம். ரைட், இது எல்லாமே தெரிந்த நிகழ்வு தான். ஆனால் ஒரு சில காரியங்கள் நம்ம வரலாற்றிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பைபிளில் 2 புக்கை மட்டும் அப்போகாலிப்ட் அப்படின்வாங்க. அப்போகாலிப்ஸோ இல்லைன்னா அப்போகாலிப்டிக் புக்ஸ் அப்படின்வாங்க. அப்போகாலிப்டோ அப்படின்னா அதாவது உலகத்தின் நிறைவு இல்லை உலகத்தின் அழிவுகளை குறிக்கக்கூடிய புத்தகங்கள். ஒன்று வந்து தானியேல், இன்னொன்று வந்து வெளிப்படுத்தல். இது ரெண்டும் வந்து புக் ஆஃப் அப்போகாலிப்டோ அப்படின்வாங்க, அப்போகாலிப்டிக் புக்ஸ் அப்படின்வாங்க. காரணம் என்றால் இது ரெண்டும் தான் உலகத்தின் நிறைவு குறித்தும் உலகத்தின் அழிவுகளை குறித்தும் பேசக்கூடிய, நேரடியாக பேசக்கூடிய தீர்க்க தரிசன நூல்களாக, இறைவாக்கு நூல்களாக பார்க்கப்படுகிறது. ரைட், இவருடைய காலகட்டம், தானியேலுடைய காலகட்டம் நம்ம அறிந்தது தான். 600 இருக்கிறார். அதாவது இந்த 7th century அந்த டைம்ல தானியேல் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த இதுல என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா திருவிவிலியத்துல இந்த நூல் வந்து இவர்கள் நாடு கடத்தப்படும் பொழுது நடந்த நிகழ்வுகளை இது பண்ணப்பட்டதாக இருக்கிறது. அந்த முன்னுரை வாசிங்களேன், தானியேலுடைய முன்னுரை. தானியேல் என்னும் இந்நூல் யூதர்கள் வேற்றினத்து மன்னர்களால் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட பொழுது எழுதப்பெற்றது. கொடுங்கோல் மன்னனை வீழ்த்தி இறைவன் தம் மக்களை மீண்டும் முன்னறிந்தவாறு சிறப்பு செய்வார் என்பதை வற்புறுத்துமாறு இந்நூல் எடுத்துக்காட்டுகளும் காட்சிகளும் கையாளப்பட்டுள்ளன. அப்ப வந்து இது வந்து அவங்களுடைய நாடு கடத்தப்பட்ட சூழலில் நடக்கின்ற நிகழ்வுகளை கர்த்தர் ஒரு விசுவாசத்தின் காட்சிகளாக கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த தானியேல் நூலை பொறுத்த மட்டும் தானியேல் நிறைய ராஜாக்களை பார்க்கிறார். நம்ம நினைச்சோம் வெறும் நேபுகாத் நேச்சார் மட்டும்தான் இருக்கிறாரு அரசரா, கிடையாது. நேபுகாத் நேச்சாரை தவிர்த்து இன்னும் ஒரு 3-4 ராஜாக்கள் வருகிறதாக பார்க்க. இன்னொன்னு பார்த்தா தானியேலை போட்டது வேற ஒரு ராஜா தான். அவர் பேர் வந்து தரியு ராஜா. நேபுகாத் நேச்சார் கிடையாது. தானியேலை வந்து சிங்ககுபையில போட்டது வந்து தரியு அரசர் தான் போட்டிருக்கிறார். ரைட், இப்போ அப்படி பார்க்கும்போது முதல் அரசர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாபிலோனுடைய அரசர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சார் 2, 1 கிடையாது, நேபுகாத் நேச்சார் 2 அவர் தான் வர்றாரு. அவருடைய காலகட்டம் வந்து 605 கிறிஸ்துவுக்கு முன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது அவருடைய காலகட்டம் வந்து 605 539 வரை இவங்க வந்து பாபிலோன் சிறையிருப்புல இருக்கிறதாக பார்க்கிறோம். குறிப்பா தானியேல் ஏன் பாபிலோனுக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்தார்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. என்ன தேவைன்னா வாசிங்க அந்த முதல் அதிகாரத்துல முதல் வசனம். யோயாக்கீம் அரசாண்டு. ரைட், அப்போ இவங்க பாபிலோனுக்கு வரும்பொழுது பாபிலோன் படையெடுப்பின் போது யார் அரசரா இருக்கிறார் என்றால் யோயாக்கீமுடைய 3ஆம் வருஷத்துல இது நடைபெறுகிறது. பாபிலோன் அரசனாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேப்காத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். ரைட்,
அடுத்தது 4ஆம் வசனத்தின் வாசிங்க. அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனஸுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். இந்த டிரான்ஸ்லேஷன் வேலைக்காக தான், அவங்களுடைய மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்காகவும் அதை மொழியாக்கம் செய்வதற்காக சில ஆற்றல் நிறைந்த ஆண்கள் இவர்களுக்கு என்ன பண்ணப்பட்டது, தேவைப்பட்டது. அதுக்காக தான் என்ன பண்றாங்க, அங்கிருந்து ஒரு சிலரை இவங்க என்ன பண்றாங்க, கொண்டு வருவதாக பார்க்கிறோம். இந்த கூட்டத்துல தான் யார் வராருன்னா தானியலும் அவருடைய நண்பர்களும் வராங்க. தானியல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகும் வருகிறதாக நாம் பார்க்கின்றோம். ரைட். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு அரசர் வந்து பெல்ஷாசார். பெல்ஷாசார் வந்து இன்னொரு அரசர், இந்த தானியலுடைய காலத்துல வாழ்ந்தப்பட்டது. அதாவது அவருடைய எழுத்து சவுத்துல எழுதப்பட்டது. மெனே மெனே தெக்கேல் உப்சாயின் அப்படின்னா, உபாசையின் அப்படின்னா நீ தராசில் நிற்க வைக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய் என்று சொல்லக்கூடியவர் வந்து 2வது அரசர் தானியலுடைய காலகட்டத்தில். ஒரு பேர் வந்து பெல்சாசார். தமிழ் என்ன சொல்றாங்க, அது பெல்சாசார் தான் சொல்றாங்க. ரைட், பெல்சாசார். ரைட். இவருடைய காலகட்டமும் இவங்க அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் யார் வராருன்னா கோரேசின் அரசர் வந்து இவங்களை என்ன பண்றாரு, மீட்டு கொண்டு வருகிறதாக நாம் பார்க்கிறோம். 539. நம்ம இது எங்க பார்த்தோம்னா ஏசாயாவுடைய பார்த்தோம். ஏசாயா 46 அதிகாரத்துல 1 வசனத்துல வந்து கடவுள் கோரேசின் மன்னரை இஸ்ரேல் மக்கள் பாபிலோன்ல இருந்து மீட்டெடுப்பதற்கு அப்போ கனெக்ட் பண்ண முடியுது பாருங்க. ஏசாயா, தானியல் இதெல்லாம் ஒரே சம காலகட்டங்களில் நூல்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதுக்கு அடுத்தது சைரஸ் மன்னரை பத்தி நம்ம பார்க்கிறோம். அவரை பத்தி எஸ்ரா கூட சொல்லியிருக்காரு. 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 1 அதிகாரம் 1 வசனம். எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால் அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். ரைட். இதை யார் சொல்றாருன்னா கோரேஸ் மன்னன் சொல்றார். பெர்சியா நாட்டு அரசன் சைரஸ் அவரு சொல்றார். அவர் புறையினத்தார். கர்த்தர் அவரை இஸ்ரேல் மக்களே பாபிலோன் சிறையில் பிறந்து மீட்டு வர செய்து பாபிலோனர்களால் உடைக்கப்பட்ட அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு யார் முயற்சி செய்கிறாரு? கோரேஸ் மன்னன் முயற்சி செய்கிறதாக எஸ்ரா வந்து யார் சொன்னதா சொல்றாரு? எரேமியா சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இவங்க எல்லாமே ஒரே காலகட்டத்துல தான் இருக்கிறாங்க. தானியல், எஸ்ரா, இவரு கோரேஸ் மன்னன், இவங்க எல்லாமே அந்த காலகட்டங்களில் நாம் இருக்கிறதாக பார்க்கிறோம். இன்னொரு அரசன் யார் என்றால் தரியு அரசன். இன்னைக்கு நம்ம வாசித்த 6ஆம் அதிகாரத்துல தானியலை சிங்க கோபையில் தூக்கி போட்ட அந்த மனுஷன் தான் யாரு? தரியு. அந்த மனிதனும் ஒரு அரசனாக இருக்கிறார். ரைட்டுங்களா? இப்போ நம்ம தானியலை பொறுத்த மட்டும் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம், இது வந்து அப்போகாலிப்டிக் புக் அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற அழிவுகளை சொல்றது. ரைட். இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த எதிர்காலம் எந்த எதிர்காலம்? அதுதான் கேள்வியே. இப்ப ஃபியூச்சர்னு சொல்றோம், இது எந்த காலகட்டத்தை உள்ளடக்கியது? நான் ஏன் கேள்வினா, இப்போ இதுதான் நிறைவுன்னு நீங்க அப்படி சொல்லுவீங்க. இது ஒட்டுமொத்த புத்தகத்துடைய அப்படின்னு நம்ம எடுத்துட முடியாது. அதுல வந்து ஒரு பகுதி என்னன்னா, இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா எஸ்கட்டாலஜி, நிறைவில் நடக்கக்கூடியது தானியல் சொல்லியிருக்கிறார். ஆனா எதிர்காலத்திலும் நடப்பதிலும் சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா கடைசிக்கு போயிடுறோம், கிளைமேக்ஸுக்கு போயிடுறோம். கிளைமேக்ஸ் பத்தியான விஷயங்கள் எதுல இருக்குன்னா தானியல்ல இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த கிளைமேக்ஸுக்கு போறதுக்கு நடுவுல சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுவும் இதுல இருக்கு.
அதுதான் அங்க முக்கியமான, நம்ம அதை பார்க்கிறது கிடையாது. அப்படின்னா என்னன்னா, சில காரியங்கள் வரலாற்றுல நமக்கு முன்னாடி நடந்திருக்கு, அது தானியேலுக்கு எதிர்காலம் தான். புரியுதுங்களா? அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து, இவர் அலெக்சாண்டர் மன்னரை பத்தி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ரைட்டுங்களா? அலெக்சாண்டர் மன்னர் வந்து உலகையே ஆட்டி படைத்தவர். அவரை பத்தி இவர் எதிர்காலத்துல நடக்கிறது தானியேல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது அவருக்கு எதிர்காலம் தான். எது அவருக்கு எதிர்காலம்? அலெக்சாண்டருக்கு வந்து எதிர்காலம் வந்து தானியேலுக்கு அலெக்சாண்டர் வந்து எதிர்காலம். அதுக்கப்புறம் நம்முடைய காலம், நமக்கு அடுத்து வர இருக்கின்ற நிறைவு காலம். ஆனா இது எல்லாத்துடைய குறிப்புகளும் தானியேல்ல இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. அப்ப தானியேல் வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம ஹேண்டில் பண்ற முடியாது. இல்லைங்க, அது நடக்க போறதுன்னு சொல்ல முடியாது. நம்ம நடந்துட்டு இருக்கிறது கூட எதுல இருக்குது? தானியேல்ல இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அதனால இது கொஞ்சம் நம்ம அப்படி ஆழ்ந்து சிந்திக்கிற. குறிப்பா என்னன்னா, இந்த தானியேலுடைய காலகட்டத்துல தான் கிரேக்கர்கள் உள்ள வருகிறார்கள், ரோமர்கள் உள்ள வருகிறார்கள். ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் எகிப்தியர்கள், சிரியர்கள், அசிரியர்கள், இவங்க தான் உள்ள வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் தானியேலுடைய காலகட்டத்தில் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, 7ஆம் அதிகாரத்துல இருந்து 12ஆம் அதிகாரம் வரை பார்த்தீங்கன்னா, கிரேக்கர்கள் உள்ள வருகிறதாகவும் ரோமர்கள் உள்ள வருகிறதாகவும். நீங்க திடீர்னு கேட்கலாம், எப்படி இயேசு காலத்துல ரோமர் ஆட்சி வந்தது அப்படின்ட்டு. நீங்க மல்கியா முடிச்ச உடனே இஸ்ரேல் மொத்தமே யாருக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு வரும். மத்தேயுல வாசிக்கும் போது ரோமர்களுக்கு அடிமையா இருக்கு. அப்போ இன்பிட்வீன்ல எங்கதான் இந்த ரோமர்களுடைய படையெடுப்பு வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7ஆம் அதிகாரத்துல இருந்து அது வருகிறதாக நாம் பார்க்கின்றோம். இந்த 4 விலங்குகள், செம்மறி ஆடு, வெள்ளாடு, அப்புறம் காபிரியல் தூதருடைய அந்த 70 வாரங்கள், மாபெரும் காட்சி, இதெல்லாம் இந்த 7ஆம் அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய அந்த 12 அதிகாரம் வரை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எதிர்காலத்துல நடக்க போறது, இயேசு பிறப்பின் காலகட்டங்களில் நடக்க போற நிகழ்வுகள் தான் இந்த 7ல இருந்து 12க்குள்ள இருக்குது. எப்படி கிரேக்க மன்னர்கள் எல்லாம் உள்ள வராங்க, எப்படி வந்து ரோமர்கள் உள்ள வருகிறார்கள் என்பதை அவர் அந்த அடையாளங்களை வச்சு சொல்றாரு. செம்மறியாடு, அப்புறம் வந்து ஒரு இது இறங்கி வந்தது நான் பார்த்தேன், விலங்குகள் இறங்கி வந்து பார்த்தேன். இந்த ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு அரசனை குறிக்கிறதாக, எப்படி இஸ்ரவேல் இந்த 4 அரசன்கிட்ட மாட்டிட்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறிக்கக்கூடிய எதிர்காலத்தின் தீர்க்க தரிசனங்களை தானியேல் வந்து இங்க 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை சொல்கிறதாக நாம் பார்க்கின்றோம். ரைட்டுங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய எதிர்காலத்துல கூட பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய இந்த கரிஸ்மேட்டிக் பாஸ்டர்ஸ் பண்ற வேலை என்னன்னா, இதை வந்து இன்னைக்கு இருக்கிற அரசர்களோடு பொருத்தி பார்க்கிறது. நம்ம எப்படி இவங்க 4 மன்னர்கள் சொல்றாங்களோ, நம்ம வந்து இந்த ரஷ்யா, அமெரிக்கா, யூகே, இந்த மாதிரி போர்கள் நிறைந்த நாடுகளுடைய தலைவர்களை குறித்து பேசுறது அப்படின்ட்டு நம்ம பொருத்தி பார்க்கிறோம். ஆனால் இவருடைய நேரடி தொடர்பு எதற்குரியதுன்னா, அந்த படையெடுப்புகளை குறித்து தான் வருகிறதாக பார்க்கிறோம். இதுக்கு அடுத்து நிறைவுல நடக்க போறதையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தானியேல் பேசியிருக்கிறதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பா 8ஆம் அதிகாரத்தை எடுங்களேன், அதுல வாசிங்களேன். 8ஆம் அதிகாரத்துல, தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்திற்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் 7ஆம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் உலாய் என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளுமாய் இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்றும் மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பிற்று. ரைட், நம்ம சொன்னோம் இந்த மாதிரி வந்து இது வந்து 7ஆம் நூற்றாண்டுல நடைபெறுகிறதுன்னு சொல்றோம்ல. அதாவது 600ல 500ல அப்படி நடைபெறுகிற சம்பவம். ஆனால் இந்த ஆடு அப்படின்னு இவர் சொல்றாருல, செம்மறி ஆடு 2 கொம்போடு வந்தது, இது எப்போ நடக்கிற நிகழ்ச்சினா, கிறிஸ்துவுக்கு முன் 140ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அப்போதான் அலெக்சாண்டருடைய படையெடுப்பு நடைபெறுகிறதா சொல்லப்படுகிறது. ரைட்டுங்களா? அப்ப அந்த பெர்ஷிய மன்னனை அலெக்சாண்டர் தோற்கடித்து அவர் தேசங்களை பிடித்து வருகிறார். அப்போதான் இந்த ரோம படையெடுப்பு என்பது நிகழ்வுகிறதாக பார்க்கிறோம். அப்போ இந்த நிகழ்ச்சி வந்து அந்த பிற்காலத்தில் 400 வருடங்களுக்கு பிறகு நடக்க போகிறதை தானியேல் வந்து இதுல வந்து ஒரு எப்படின்னா ஒரு காட்சியாக விளக்குகிறதாக சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ரைட், இது எல்லாமே வந்து இன்டர்பிரேஷன் தான், விளக்கங்கள் தான்.
இதுக்கு எதுவுமே நேரடியான அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாதுன்னா, நான் படிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் தோன்றும், நீங்க படிக்கும் போது ஒரு காரியம் தோன்றும். ஏன்னா இது எல்லாமே என்ன பண்றாரு, தானியேல் வந்து அடையாளங்களா சொல்றாரு. ஒரு கொம்பு வந்தது, ஒரு ஆடு வந்தது. அப்ப இத பார்க்கணும்னா நம்ம அவங்களுடைய வரலாற்று சூழ்நிலையிலே, அவங்களுடைய அந்த புவியியல் இடத்துல போய் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போதுதான் இதுல புரியும். ஆனா இதுல எதை சொல்றாரு, எதை அவர் வந்து தவிர்க்கிறாருன்றது நமக்கு புரியல. ஏன் அவர் நேரடியா சொல்லன்னா, அவரால் நேரடியா எழுத முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். ஏன்னா அவரே எங்க தான் இருக்கிறாரு, சிறை இருப்புல தான் இருக்கிறார், பாபிலோன்ல தான் இருக்கிறார். அப்ப அவர் அடிமைதனத்தில் இருக்கும் பொழுது நேரடியாக என்ன பண்ணிட முடியாது, எல்லாத்தையும் எழுதிட முடியாது. அதனாலதான் என்ன பண்றாங்க, கோட் வேர்ட்ல எழுதி இருக்கிறார். இன்னைக்கும் அது கண்டுபிடிக்க டீகோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப கடினமான புத்தகங்கள்லாம் 2 தான். அது ஒண்ணு தானியேல், இன்னொன்னு வெளிப்படுத்தல். இதுதான் அப்படின்னு நம்மள யாராலும் என்ன பண்ண முடியாது, அடிச்சு சொல்ல முடியாது. இது எல்லாமே என்னதான், அனுமானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுமானங்கள்லாம் இப்படி இருக்கலாம், தியரி தான் இது. இதுதான் உண்மைன்னு என்ன பண்ண முடியாது. இதுதான் தீர்க்க தரிசனம். இதைதான் வந்து பேசுறாரு. நம்ம உறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த தானியேல் புத்தகமே நமக்கு இருக்கிறது. ஆனா நம்முடைய விசுவாசத்தில் இதை எதெல்லாம் வளர்க்க முடியுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். ரைட். இப்ப இந்த தானியேல் புத்தகத்துக்குள்ளாக வரும்போது 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்களேன். தானியேல் 2:21. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவரை அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இந்த வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகள். இது யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படுகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. அப்ப தானியேல் விண்ணக கடவுளை வாழ்த்தி போற்றக்கூடிய ஒரு கவிதையாக இது இருக்கிறது. ஒரு காட்சியை தானியேல் காணுகிறார், அதுபடியாக அவர் சொல்கிறதா இருக்கு. இப்ப இந்த வசனங்கள் பாத்தீங்கன்னா, இது நீங்க படிக்கும் போதே ஒரு சிலரோட கனெக்ட் பண்ணலாம். ஒண்ணு அன்னாள் பாடின பாடல்களோட நம்ம கனெக்ட் பண்ணலாம். ராஜாக்களை தள்ளி அவர் வந்து புழுதியில் இருக்கிறவன் என்ன பண்றாரு, சிங்காசனத்துல தூக்கி வைக்கிறாருன்னு சொல்றாரு பாருங்க. அதே பாடல் யார் பாடுறாங்க, மரியாள் பாடுறாங்க. இதெல்லாம் யாரை குறிக்கிறது என்றால், இயேசுடைய பிறப்பை குறிக்கக்கூடிய பாடலாக இருக்கிறது. அவரே ஒளியா இருக்கிறார், அவரே வெளிச்சமா இருக்கிறார். இயேசு சொல்றாரு, நானே ஒளியா இருக்கிறேன், என்னிடத்தில் இருள் இல்லை என்றார். அப்ப அந்த இருள், அந்த வெளிச்சம், இது எல்லாத்தையும் தானியேல் என்ன பண்றாரு, முன்னமே அறிவிக்கிறதாக நாம் பார்க்கின்றோம் இந்த இடத்துல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். தானியேல் 7:13-14. ரைட். மனுஷகுமாரன் சாயலில். யார் மனுஷகுமாரன்? இயேசு. நேரடியாக இயேசுவின் வருகையை குறித்து, அவருடைய 2ஆம் வருகையை குறித்து, அவர் வானங்கள் மத்தியிலே இறங்கி வருவதை குறித்து வெளிப்படையாக பேசுகிறதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்போ அந்த சன் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு நிறைய பேர்கள் உண்டு. கிறிஸ்துவுக்கு சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன், தேவகுமாரன் சொல்லுவாங்க. இப்போ இவர் நேரடியாக மனுஷகுமாரன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது இதுல நம்ம எந்த சந்தேகமும் கிடையாது. தானியேல் அதிலிருந்து ஒரு 500-600 வருஷத்துக்கு அப்புறம் தான் யார் பிறக்கிறாரு, இயேசு பிறக்கிறார். 600 வருஷத்துக்கு பிறகு இயேசு பிறக்க போகிறார். அதுக்கப்புறம் 2000 வருஷங்களுக்கு கழிச்சோ, இல்லை நம்ம சொல்ல முடியாது, இப்ப நம்ம 2000 வருஷம் கழிச்சுல இருக்கிறதுனால நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இயேசு வரப்போகிறார். ஒருவேளை 2000 வரலாம், 2500 வரலாம், எப்போ வருவார் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் வரும்போது எப்படி வருவார்ன்றதை இங்க சொல்றார். எப்படி வருவாரு? மேகங்கள் மத்தி. மறுபடியும் வாசிங்க. அது ராதரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய மனுஷகுமாரன் சாயலாக ஒருவர் வானத்து மேகங்களுடைய வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. ஏசாயால சொல்றாரு பாருங்க, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள பிதா, நித்திய பிதா, சமாதான கர்த்தர். இதெல்லாம் பாருங்க இங்க சொல்றார்.
ரைட்டா? அப்போ இவங்க காலகட்டங்களில் வரப்போகிற மெசியாவை இயேசு ஆண்டவர், அவர் கர்த்தத்துவத்தை கொண்டவர், தெய்வத்துக்கு சமமானவர், அவர் ராஜரீகம் கொண்டிருக்கிறவர், அவர் இறங்கி வரப்போகிறார், அவரை எல்லோரும் பணிந்து கொள்வார்கள். இது எப்போ நடக்கும்னா, இப்ப கிடையாது, ஆண்டவரின் நிறைவு வருகையின் போது நடைபெறும். அவர் நீண்ட ஆயுசு உள்ளவராக இருக்கிறார். ரைட். அப்போ அவர் இறந்துறாரு, அவர் உயிர் தெழுறாரு, அவருக்கு நீண்ட ஆயுசை கடவுள் கொடுக்கிறார். அவருடைய அந்த மேகங்களின் வருகையின் போது உலக மக்கள் எல்லோரும், வாழ்ந்தவர் எல்லோரும் கடவுளை பணிந்து கொள்வார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த நாட்களுக்கும் இனி வரப்போகிற நாட்களுக்குமான நம்பிக்கையின் தீர்க்க தரிசனமாக தானியேல் இங்கு உரைக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். ரைட்டுங்களா? அடுத்தது இது மெசியாவுடைய வருகை குறித்து. ரைட்டுங்களா? இப்போ இந்த அப்போகாலிப்டா அப்படின்னு சொன்ன அழிவை குறித்து நிறைய காரியங்கள் தானியேல் பேசியிருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. வேறொரு சின்ன கொம்பு. இது என்னன்னா, ஒவ்வொரு பெரிய கொம்புகளும் பெரிய ராஜ்யத்தை குறிக்கக்கூடியது. அந்த பெரிய ராஜ்யங்களுக்குள்ளாக ஒரு சின்ன கொம்பு முளைத்தது. அப்புறம் வாசிங்க. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அப்போ இதெல்லாம் என்னன்னா, அந்தி கிறிஸ்துடைய வீழ்ச்சியா இல்ல அதோடைய இதுவை குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது. இந்த பெரிய கொம்புகள் தள்ளப்படுகிறது, சின்ன கொம்புகள் முளைத்தெழுகிறது, எல்லாமே வந்து ஃபால் அண்ட் ரைஸ், மாறி அப்படின்னா இந்த உலகத்துல இந்த அந்தி கிறிஸ்து என்பவன் ஆட்சி செய்து கொண்டே இருப்பான். அவனுடைய ஆட்சிகள் வந்து கொண்டே இருக்கும். அவனுடைய ஆட்சி நிரந்தரமான ஆட்சி இருக்காது. கடவுள் அதை உடைச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு கொடுக்கப்படுது. 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருந்து 25ஆம் வசனம் வரை வாசிங்க. சூதான பேச்சு அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல, அவன் அதிசயமான விதமாக அழிப்பு உண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தின் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். இது வந்து முழுக்க கடவுளுக்கு எதிராக ஒருவன் தன்னை ராஜாவாக நிலை நிறுத்தக்கூடிய அந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து பேசுகிறதாக இருக்கிறது. ரைட். இந்த அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய செயல்பாடுகள் மக்களை அழிவுக்கு நேராக இட்டு செல்லும். அவனுடைய ஆட்சியும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, முடிவுக்கு கொண்டு வருகிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிங்க. பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரின் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ரைட். இறுதி நியாய தீர்ப்பு குறித்து இங்க பேசுறார். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். நம்ம எல்லாமே அதுக்கு தானே காத்துட்டு இருக்கோம். கர்த்தர் ஒரு நாளிலே இறங்கி வருவார், மக்களை நியாயம் தீர்ப்பார். அதாவது அதுல அழகா சொல்றாரு பாருங்க, ஒரு சிலரை என்ன பண்ணுவார், முடிவில்லாத வெட்கத்துக்கு தள்ளுவார், ஒரு சிலரை முடிவில்லா வாழ்வுக்குள் கொண்டு சொல்வார். அது மறுபடியும் அது வாசிங்க 2ஆம் வசனத்தை. இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழுந்தெழுவார், அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவார். முடிவில்லா ராஜ்யத்தை கடவுள் ஒரு சிலருக்கு தர இருக்கிறார். இது எப்ப நடக்கும்? கடவுளுடைய நிறைவு வருகையின் போது. நான் அதை வந்து 2ஆம் வருகை 3ஆம் வருகை நான் சொல்ல விரும்பல. ஏன் நான் அதை சொல்ல விரும்பலன்னா, நீங்க 2ஆம் வருகைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு இருக்கு, 3ஆம் வருகைன்னு இருக்குது, அப்புறம் 4ஆம் வருகை. என்ன பொறுத்த மட்டும் என்ன, 2ஆம் வருகையில இல்ல, கடவுளுடைய நிறைவு வருகை, அவ்வளவுதான். அவர் வந்து அடுத்த முறை வரும்போது எப்படி வருவாரு, நியாயாதிபதியாக ஜட்ஜாக அவர் இறங்கி வந்து எல்லாரையும் நியாயம் திருப்பார். நியாயம் திருப்பும் போது ஒரு சிலரை அவர் நித்திய வாழ்வுக்கு கொண்டு செல்வார், ஒரு சிலரை வாசிங்க தொடர்ந்து. இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகிற அனைவருக்குள் பலர் விழித்தெழுவர்,
அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர், வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். வெட்கத்துக்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவார்கள். ஞானிகள் வானத்தின் பேரொளியை போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர்கள் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். இதுதான் வெளிப்படுத்தல வரும். பிதாவுக்கு, அதாவது அரியணையில் வீட்டிற்கு முன்பாக என்ன பண்ணிருப்பாங்க, வெள்ளாங்கிகளை தரித்து கொண்டு நின்று இருப்பாங்க. கடவுளை தூயவர் தூயவர் என்று அவங்க போற்றி கொண்டிருப்பார்கள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்றாரா, விண்வெளி நட்சத்திரங்களை போல கடவுளுடைய ஒளியை பிரகாசித்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப அழகான அந்த பியூட்டிஃபுல்லான தீர்க்க தரிசனங்களாக நாம் பார்க்கின்றோம். ரைட், இதெல்லாமே ஒரு முன்னுரையாக தான் நான் இதெல்லாம் வெளிப்படுத்த விரும்பினேன். இப்போ நேரடியாக நாம் தானியலுக்குள்ளாக கடந்து செல்லலாம். நம்ம தானியல்ல இருக்கிற அந்த வழித்தடங்களை பார்க்கும்போது 3 காரியம். தானியலுடைய தைரியம் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், அது கையெழுத்து போட்டாரு மன்னனு, அவருக்கு எதிராக யாரையும் என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது, எந்த கடவுளையும் தொழுது கொள்ளக்கூடாது. அந்த கையெழுத்து இட்ட நாள் முதல் கொண்டு யாரை தான் வணங்கணும், ராஜாவை தான் வணங்கணும். ராஜா தான் கடவுள். பொதுவாகவே ராஜாக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு எண்ணம் என்னன்னா, அவங்க ராஜாவாயிட்டாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுறாங்க, கடவுள் ஆயிடுறாங்க. எகிப்தியர்களுக்கு கடவுளே கிடையாது. எகிப்தியருக்கு யார் தான் கடவுள், ராஜா பார்வோன் தான் கடவுள். அதே போல இவர்களுக்கு யார் தான் கடவுள் என்றால் அந்த தரியு தான் கடவுளாக தன்னை நிலைநிறுத்துகிறதாக பார்க்கிறோம். இது கையெழுத்து இடப்பட்டது என்று தெரிந்து கொண்டும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தது போலவே தினம் 3 வேளையும் தன் தெய்வத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ரொம்ப அழகான ஒரு காரியத்தை தானியேல் செய்கிறார். அவரை எப்படி மாட்டி விடலாம் அப்படின்றதுக்காக ஒரு கூட்ட வகை தேடிட்டு இருக்குது. ஏன்னா அகதியாக அடிமையாக வேலை செய்கிறதுக்கு கொண்டு வந்தவனை அந்த ராஜா என்ன ஆக்கி வச்சிருக்கிறார், இப்போ அதிகாரியாக மாற்றி வச்சிருக்கிறார். இது அந்த நாட்டு மக்கள், அங்க இருக்கிற மற்ற அதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அடிமை, நீ எங்களோடு சரிக்கு சமமாக அரசவையில் நீ உட்காரையான்ற அந்த ஒரு பொறாமையில தானியேலை எப்படி விழுத்தலான்னு வகை தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி தேடிய தானியேல் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு சொல்றாங்கன்னா, நேர்மையானவர்களாக குற்றமற்றவராக இருக்கிறதுனால அவரை மாட்டி விடுறதுக்கு வழி தெரியல. அப்படி இருக்கும்போது அவர் மேல ஒரே குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் அரசருடைய கட்டளையை மீறுகிறார். பல நேரங்களில் நம்ம மீது பொய் குற்றம் சாட்டும் போது கவலையப்படாதீங்க, உங்கள் நேர்மையில் நீங்கள் உறுதியாயிருங்கள், கர்த்தர் உங்களை உத்தமர் என்று அவர் நிலைநிறுத்துவார். தானியேலுடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்கும். தானியேல் அதை பத்தி கவலையே இல்லை. அவங்க என்ன குற்றம் சாட்டு வச்சாலும் தான் செய்து வந்த வழக்கத்தின்படியே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவர் என்ன பண்றாரு, ஆராதனை செய்து கொண்டு அவரிடத்துல வேண்டுதல் செய்து கொண்டு மன்றாடி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ஆபத்து என்று தெரிந்து கொண்டு தானியேல் பின்வாங்காதபடிக்கு அந்த ஆபத்தை தைரியமாக எதிர்கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் வாழ்க்கையிலும் அந்த தைரியம் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். என்ன ஆனாலும் நான் கடவுளுக்கு உண்மையா இருப்பேன், என்ன நிலையிலும் நான் கடவுளை ஏமாற்ற மாட்டேன், கடவுளை விட்டு நான் தூரம் போக மாட்டேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் எங்களை அக்கினி இதுல இருந்து எங்களை காப்பாற்றினாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நாங்க அவரை என்ன பண்ண மாட்டோம், மறுதளிக்க மாட்டோம், அவரை நாங்கள் உண்மையா இருப்போம் சொல்லி அந்த சாவுக்கு தைரியமாக தன்னை அர்ப்பணிக்கிற அந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் கடைசி காலம். இன்னைக்கு நீங்க நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு கொம்பு கீழே தான். அந்த கொம்பு வீண் பேசியும் அது என்ன பண்ணிருக்குது, தன்னை உயர்த்தி கொண்டு மற்றவர்களை அழித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற இந்த ரிலிஜியஸ் ஃபனாட்டிக் அப்படின்னுவாங்க, சமயவாதங்கள் இந்த சூழ்நிலையில நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எப்போ நம்ம அடிப்பானு தெரியாது. நீங்க நம்ப மாட்டீங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் ஹைதராபாத்ல கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கேள்விப்பட்டீங்களா? மோட்டார் சைக்கிள போகும்போது அவரை அடிச்சு காலி பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சிடென்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரவீன் அப்படின்னு சொல்லி அவர் பேர். ரொம்ப ஃபேமஸான ஒரு கரிஸ்மேட்டிக் பாஸ்டர் தான், அவர் இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் தான். ஆனா அவர் தைரியமாக இந்த கொள்கைகளை எதிர்க்கிறார், சமயவாதங்களை எதிர்க்கிறார்ன்றதுனால அவரை கொன்னுட்டு அப்படியே கவர் பண்றாங்க, இது ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இன்னைக்கு இவங்க இருக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம இருக்கும்போது இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள், இப்படிப்பட்ட பயங்கள் நமக்கு உருவாக்க அவங்க கண்டிப்பா செய்வாங்க. ஆனா அதன் மத்தியிலும் நம் கடவுளுக்கு தைரியமா இருக்கும்.
நீ கொன்று போட்டாலும் சரி என் தேவனை நான் ஒருபோதும் விடமாட்டேன்ற அந்த உறுதிப்பாடு இன்னைக்கு விசுவாசிகளுக்கும் திருச்சபைக்கும் அதீதமா தேவைப்படுகிறது. ரைட், அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். இரண்டாவது காரியம், அவருடைய உத்தமத்தின் அடிச்சுவடுகள். தானியேல் உத்தமமா இருக்கிறார் எல்லாவற்றிலும். அவர் அழைத்து வந்த நாள் முதல் கொண்டு தைரியமா சொல்றாரு, ராஜா சாப்பாடெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அவர் சொல்றாரு, அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் சாப்பிட்ற ஒரு பகுதியை எடுத்து என்ன பண்ணு, அவனுக்கு கொடு. ராஜாவுடைய சாப்பாடு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். அந்த சாப்பாடு கொடு அப்படின்னும் போது இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு அந்த சாப்பாடு வேண்டாம், எங்களுக்கு நான்வெஜ் வேண்டாம், எங்களுக்கு மது வேண்டாம், நாங்க கடவுளுக்கு ஏற்றவர்களாக மரக்கறிகளையும் காய்கறிகளையும் நாங்க சாப்பிடுறோம், தண்ணீர் குடிக்கிறோம், எங்களையும் அவங்களே என்ன பண்ணு கம்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் அந்த கடவுளுடைய வேலையில் அவர் வெளி தேசத்துல அடிமையாக இருக்கிற தேசத்துல கூட கடவுளுக்கு உத்தமமா இருக்கிறார். சொந்த நாட்டுல உண்மையா இருக்கிற ரைட்டு, ஆனா இவர் என்ன பண்றாரு, வேற ஒரு தேசத்துல கூட கடவுளுக்கு என்னவா இருக்கிறாரு, உண்மையா இருக்கிறதாக உத்தமமா இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அவர் அந்நிய தேசத்தில் இருக்கும் போது கடவுளுக்கு உண்மையாக இருந்து சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி கர்த்தருடைய சத்தத்திற்கு சத்தியத்திற்கு ஏற்ற தானியேல் நடந்து கொண்டிருப்பதாக நாம் அந்த இரண்டாவது குறிப்பில பார்க்கிறோம். அதனாலதான் அந்த உத்தமத்தின் அடிச்சுவடுகள் என்று நாம் அதை குறிப்பிடுகிறோம். மூன்றாவது காரியம், தானியேல் 6:22 வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவருடைய வாய்களை கட்டி போட்டார். உண்மையிலே அந்த சிங்கங்களுடைய வாயை கர்த்தர் கட்டி போடுகிறார் என்றால் தானியேலின் மீது கடவுள் எவ்வளவு நோக்கமா இருக்கிறார் என்று யோசித்து பாருங்க. ஒருவேளை சிங்கம் ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கு, அதுக்கு பசி இல்லாதனால யாரை தொடல, தானியேல் தொல்லன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்து வந்தவங்களுக்கு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்ப கடவுள் தான் என்ன பண்ணிருக்கிறாரு, தானியேலை காப்பாற்றும்படியாக சிங்கங்கள் வாய்களை கட்டி இருக்கிறார். அப்போ கடவுளுடைய மக்களுக்காக கடவுள் எந்த நிலையிலும் இறங்கி அவர் செயல்படுவதற்கு தானியேலுடைய வாழ்க்கை நமக்கு மிக முக்கியமான இருக்குது. ஆபத்தின் மத்தியிலே கடவுளின் வல்லமையும் அவருடைய தலையீடும் நாம் இங்கே பார்க்கின்றோம். உங்கள் வாழ்வில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கடவுள் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவே சிங்கங்களுடைய வாய்களை கட்டி வைப்பார். நீங்க அந்த சிங்கங்கள் நடுவில் இருக்கும்போது கூட நீங்க ஜம்முன்னு இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. வெளியே இருக்கிறத விட பாதுகாப்போடு இருக்கலாம். உங்களை தொட வரவும் போது எதை தான் பார்த்துட்டோம், சிங்கத்தை தான் பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் உங்கள் கர்த்தர் தம்முடைய தூதுவரையில் உங்கள் சுற்றிலும் வைத்திருக்கிறார். சங்கீதத்துல சொல்றாரு பாரு, அவருடைய தூதர்களுடைய பாதங்கள் கல்லிடாதபடிக்கு கல்லே படாதுன்றாரு. இந்த சிங்கங்கள் ஏமாத்திரம். ஒருவேளை சிங்கங்கள் மீறி வந்திருந்தா சிம்சன் போல என்ன பண்ணிருக்கலாம், அவரு கிழித்து போட்டிருக்கிற ஆற்றலையும் கர்த்தர் கொடுத்திருப்பார். தம் மக்களை பாதுகாப்பதற்காக தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு, தம்மை குறித்து தைரியமாய் அடையாளப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு இந்த காலை வேளையிலே இந்த தியானத்தில் இருக்கின்ற நாம் இந்த 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. தைரியமாய் கடவுளை பின்பற்ற வேண்டியதா இருக்கிறது. உத்தமமாய் கடவுளுக்கு நாம் வாழ வேண்டியதாக இருக்கிறது. மூன்றாவது காரியம், நாம் இப்படி இருக்கும்போது கடவுள் நம்மை எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். தானியேலை மட்டும் விடுவிக்கல, அவரோடு இருந்த அந்த நண்பர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அதுல நீங்க பார்க்கும்போது 4வது ஒருத்தர் இருக்கிறார். தேவகுமாரனுடைய சாயலை போல, தேவ மனுஷனுடைய சாயலை போல அது இருந்ததுன்றாங்க. அப்ப நீங்கள் அக்கினியின் ஜுவாலையில் இறங்கும் பொழுது கூட கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அந்த அக்கினி உங்களை பற்றாது. அவங்க மேல அந்த கருகி போன வாசனை கூட இல்ல. சரி, இவங்களுக்கு தான் அப்படி, நம்மளும் போலான்னு உள்ள இறங்குறான் பாரு, அவன் எரிஞ்சு போறான். இவனை கூட்டின்னு வரணும்னு நினைக்கிறவன் எரிஞ்சு போறான். ஆனா இவன் என்ன ஆக மாட்டேங்கிறான், எரிய மாட்டேங்கிறான். அப்போ இந்த பாதுகாப்பு எல்லாருக்குமானது இல்ல. கடவுளை உத்தமமாய் தேடுகிறவர்களுக்கும் கடவுளை தைரியமாய் விசுவாசிக்கிற கடவுளின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற அனுக்கிரகமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரைட், நான் நிறைவா இயேசுவோடு நம்ம யோசிக்கிறது உண்டு. நிறைய காரியங்கள் இருக்குது இயேசுவோடு நம்ம யோசித்து பார்க்கிறது. அதில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த தேவ மனுஷகுமாரன் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தானியேல் அதை கடவுளுக்கென்று கடவுளுடைய குமாரன் என்பதையும் மனுஷகுமாரன் என்பதையும் முன் அறிவித்ததாக நாம் பார்க்கின்றோம். அதே போல கடவுளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறது கூட யார் முன் வருகிறாரு, தானியேல் முன் வருகிறார். ஆண்டவர் இயேசுவும் கடவுளுடைய திட்டத்திற்கு தன் ஜீவனை கொடுக்க முன் வருகிறதாக நாம் பார்க்கின்றோம். அதே போல இயேசுடைய காலகட்டத்தின் அடிமைதனங்களை தானியேல் முன் அறிவிக்கிறார். ரோம அரசு பேரரசு எப்படி மக்களை வரி வதிப்பாங்க, எப்படி அவங்க அழிப்பாங்க, எப்படி அந்த கொம்பு உயர்த்தப்படும் என்பதை தானியேல் முன் அறிவிக்கிறதாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இயேசு திரும்ப வரப்போகிறார் என்கின்றதையும் தானியேல் முன் அறிவிக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். இதெல்லாமே இயேசுவுக்கும் தானியேலுக்குமான
ஒரு நெருங்கிய உறவுகளாக இந்த தானியேல் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல நான் நிறைவு செய்கிறேன்.